ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சுகிஸ் வீடியோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி ஸ்வீட் பாயாசம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அது நல்லா வேகும். இல்லைனா அரிசி ரொம்ப ஆடாக இருக்கும், இந்த கருப்பு அரிசி. அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம ஒரு கோர்ஸாக அடிச்சுக்கலாம். ரொம்ப அடிக்க வேண்டாம். ஸோ ஒன்றும் பாதியமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணால் பாயசத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்படி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கிணத்துல மாற்றின அரிசியை அதில் வச்சிடலாம். அது கூட நம்ம அரிசியை ஊற வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா நம்ம நார்மல் வாட்டர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 10 விசில் விட போகிறோம். இதை அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். அதனால் தண்ணி அதிகமாக விட்டுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி ட்ரை ஆகிட்டு நமக்கு அரிசி வீணாயிடும். ஸோ அது ஒரு பக்கம் 10 விசில் வரட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தூசி எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம அரிசி வெளில எடுத்துடலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாயசத்துக்கு நல்லா குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் எல்லாமே வராமல் தடுக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. ஸோ கண்டிப்பாக இந்த அரிசியை உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பாயசமாகவும் சாப்பிட்லாம், கஞ்சியாக எடுத்துக்கலாம், பொடி பண்ணி கூட நம்ம பாலில் கலந்து கூட குடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் உருக்குனதுக்கப்புறம் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் திராட்சை பிடிக்கணும், திராட்சையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸை. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் தண்ணி ஊற்றினோன்னா டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் அரிசி போடுறப்ப டக்குன்னு ஒட்டிக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரிசியை நல்லா எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த அரிசியில் அந்த கிண்ணத்தை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அது உள்ளே ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நம்ம வெள்ளை சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அரிசி கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் போட்டோன்னே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் ஆகும். கலரும் மாற ஆரம்பிக்கும். நல்லா அதை வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கலர் மாறிடுச்சு. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இது கூட நல்லா ஹாட்டான நெய்யை உருக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சுட சுட நம்ம சர்வ் பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.